வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கார்மெக் மெக்கார்த்தி எழுதின நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மென் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை மெக்சிகோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்டரில் 1980 நடக்கிற மாதிரி இருக்குது. இது எதை பற்றினா, இந்த ட்ரக் டீலிங் நடக்குது இல்லையா, இதெல்லாம் இல்லீகல். ஆனால் அதில் ஏதோ ஒன்று தவறு நடந்துடுது. இது எங்கே நடக்குதுன்னா, அந்த டெக்ஸஸில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனம், அது அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல தான் நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை. இந்த கதை பின்னாடி 2007 திரைப்படமாக ஆக்கப்பட்டுச்சு. திரைப்படத்துக்கும் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மென்ன்று தான் தலைப்பு. இந்த படத்துக்கு 4 அகாடமி அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதில் ஒன்று பெஸ்ட் பிக்சர் அவார்ட். அப்போ இந்த கதை எவ்வளோ அருமையாக இருக்குன்றது தெரிஞ்சுங்க. இந்த டைட்டிலும் சேலிங் டு பைசாண்டியம்னு சொல்லிட்டு WB ஏட்ஸ் எழுதின கவிதையோடைய முதல் வரி தான் இந்த கதையோடைய தலைப்பு. இந்த கதையை பார்த்திங்கன்னா 3 கேரக்டர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த 3 கேரக்டர்ஸுமே இந்த மெக்சிகன் அமெரிக்கன் பார்டர், அதாவது டெட்டல் கவுண்டி இன் டெக்ஸஸில் நடந்த அந்த ட்ரக் டீல் அதை பேஸ் பண்ணி தான். ஏன்னா அது தவறாக போயிடுச்சு. அந்த பணம் யார்கிட்ட போகுது, அந்த ட்ரக்ஸ் டீல் பண்ணும் போது வந்த பணம் யார்கிட்ட போகுதுன்றது தான் இந்த கதை. கதையோட நாயகன் பார்த்திங்கன்னா லெவ்லின் மாஸ். அவர் இந்த ட்ரக் டீல் தப்பாக போச்சு இல்லையா, அதில் ஒரு பெரிய கலவரமே நடந்து எல்லாருமே இறந்துட்டாங்க. ஒருத்தர் சாவர நிலையில் இருக்கார். அப்போ தான் அவர் அங்கே வராரு. அந்த சாவர மாதிரி இருக்கிறவர் எனக்கு கொஞ்சம் தண்ணி தான்னு கேட்குறாரு. ஆனால் மாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்கிட்ட தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு வேறு யாராவது உயிரோடு இருக்காங்களான்னு போய் ஒருத்தரையும் தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு பை இருக்குது. அதாவது தோல் பை, தோலில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு லெதர் பேக். அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே $2.4 மில்லியன் அப்படின்னு பணமாக இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறார். ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னா அவருக்கு மனசாட்சி ரொம்ப உறுத்துது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்துகிட்டு திருப்பி அங்கே போகிறார். அங்கே போனால் அங்கே இன்னொரு ட்ரக் இருக்குது. அதை பார்த்தோன்னே இவர் ஓடி போகிறார். இவர் ஓடி போகிறதுனால இவர் மேலே சந்தேகம் அவங்க இவளை திருத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாருன்னா, மாஸ் கெடுகடுன்னு அவங்க தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டு அவரோட மனைவியான கார்ல் ஜீனை நீ உன்னோட பாட்டி வீட்டுக்கு போயிடு, அது டெக்ஸஸில் இருக்குது, நீ போயிடுன்னு சொல்லிட்டு இவர் பணத்தை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு போயிடுறாரு. ஏன்னா வீட்டில் இருந்தால் நம்மளை கொண்டுடுவாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அங்கே ஷெரிஃப் எட் டாம் பெல்ன்றவர் இப்போ இந்த இடத்துல நடந்த க்ரைமை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண வராரு. அவருக்கு மாதம் அவங்க ஒய்ஃபும் ஊரை விட்டு ஓடி போயிருக்காங்கன்னு தெரியுது. அதனால் மற்ற இந்த நீதியை காப்பாற்றுறதுக்காக அந்த ஊரில் ஷெரிஃப் மாதிரி மற்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து அவரையும் அவர் மனைவியும் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுறாரு. இப்போ பெல் 2ஆம் உலகப் போரில் போயிருக்காரு. அதுக்காக அவருக்கு ஒரு பிரான்ஸ் ஸ்டார் மெடலும் கிடச்சிருக்கு. ஆனால் அவருக்கு அந்த போரில் அவர் நாட்டை காப்பாற்றுறதுக்கு தான் செஞ்சார். ஆனால் அதோடைய பின் விளைவுகள் அவர் ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை பற்றியே சிந்திச்சிட்ருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு 21 வயசு இருக்கும் போதே அவர் ஒரு சோல்ஜராக இருந்திருக்காரு. அப்போ ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. கிட்டத்தட்ட அவர் உயிரே போகிற அளவுக்கு ஒன்று நடந்திருக்கு. அதுவும் அவர் மனசில் இருக்குது. அதனால் எப்படியாவது நம்ம மோசம் காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆண்டன் சிக்ரூன்னு ஒரு கேரக்டர் அங்கே வராரு. இப்போ ஆண்டன் சிக்ரூவும் ஒரு கொலை செய்கிறவர் தான். அவர் எப்போதுமே ஒரு போல்ட்டு கன் அண்ட் பிஸ்டலோடு தான் இருப்பார். ஒரு கருணையே இல்லாமல் யாரை வேணால் கொலை செய்யக்கூடிய ஒரு ஆள் அவர். இப்போ அவர் யாரை பார்க்க வர்றாருன்னா, கார்சன் வெல்ஸ்னு. அவரும் இந்த $2.4 மில்லியன் டாலர் பணம் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் அவரும் வந்திருக்காரு. இப்போ மாஸ்க்கு என்ன ஆகிடுதுன்னா, அவருக்கும் சிக்ரூவுக்கும் சண்டை வந்துடுது. அதில் அவர் கொஞ்சம் காயம் அடைஞ்சதுனால அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கார். அப்போ சிக்ரூ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ட்ரக் ஸ்டோர்லேருந்து போய் அவருக்கு வேண்டிய மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இவரோட சமாதானப்படுத்திக்கிறார். அதுக்குள்ளே மாஸ் என்ன பண்ணிடுறாருன்னா, அவரை வெல்ஸ்ன்னு ஒருத்தர் பார்க்க வர்றார். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு வேண்டிய ப்ரொடெக்ஷனை தரேன், நீ அந்த பையை பணத்தோடு என்னை கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற இடத்தையும் நம்பரையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ சிக்ரூ என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் வெல்ஸை தேடின்னு போய் அவரை கொன்னுடுறாரு. அந்த நேரத்தில் தான் மாதம் சரி இந்த பணத்தை நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு எனக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷனை நீ காப்பாற்றணும்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சி வராரு. ஆனால் பார்த்தா இங்கே வெல்ஸே இறந்துருக்காரு. அப்போ சிக்ரூ என்ன சொல்கிறாருன்னா மாஸ்கிட்ட, நீ பணத்தை என்கிட்ட கொடுக்கலன்னா உன் மனைவி கார்லா ஜீன்ஸை நான் கொன்னுடுவேன் அப்படின்றாரு. இப்போ மாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை
அதாவது அவருக்கு எப்படியாவது வந்து மனைவியும் காப்பாற்றிடணும், பணத்தையும் நம்மளே வச்சுக்கணுன்ற எண்ணம் இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மணிவேனை கார்லஜீனை வந்து காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து எல் பாசோன்ற ஒரு மோட்டலில் காத்துனாரு, நான் வந்து பார்க்குறேன் உன்னேன்னு. இப்போ கார்லா என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி, ஏன்னா வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஷெரீஃப் பெல் வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்காருன்னு. அதனால் நான் போய் என் கணவரை வந்து இந்த இடத்துல பார்க்க போகிறேன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க வந்து இந்த ஷெரீஃப் பெல் கையில் கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி அவங்களோட ஃபோனெல்லாம் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்போது யாரெல்லாம் வந்து மோஸ் பண்ண தெத்தின்னு வராங்களோ அவங்களுக்குலாம் வந்து இப்போது அவர் எங்கே வரப்போகிறாருன்னு தெரியுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த இடத்துல வந்து மோசை கொன்னிடுறாங்க. ஆனால் கொன்னுட்டு தேடி பார்த்தா அந்த பணம் அவர்கிட்ட இல்லை. இப்போ சிக்ரு என்ன பண்ணுறாரு, அவரும் அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு அவர் வந்து மாஸோடைய ரூமில் போய் தேடி தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு இடத்துல வந்து அந்த பையை அவர் ஒழிச்சு வச்சுன்னு இருக்காரு. அந்த பணத்தை அவர் எடுத்துடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவரோட கிளைண்ட்டுக்கு அந்த பணத்தை வந்து சிக்ரு கொடுத்துட்டு அவர் வந்து நேராக கார்ல் ஜீன்ஸோட வீட்டுக்கு போகிறாரு. அவர் வந்தது தன்னை கொல்லதான்னு தெரிஞ்சதுனால ஜீன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப வந்து கெஞ்சிறாரு, இல்லை என்னை எதுவும் செஞ்சிடாத, என்னை விட்டுடுன்னு. அப்போ அவர் சொல்கிறார், சரி, நீ இந்த காயினை தூக்கி போடு, நீ உனக்கு ஹெட்டாக டெய்லான்னு சொல்லு, கரெக்டாக நீ சொன்னது வந்தால் நான் விட்டுறேன், இல்லைனா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்றாரு. இப்போ இந்த மாதிரி காயின் தூக்கி போட்டால் அது எந்த பக்கம் வேணால் வரலாம். அதனால் அவங்க முடியாதுன்றாங்க. ஆனால் வேறு வழி இல்லாதனால அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெட்ஸுன்றாங்க. ஆனால் காயினை தூக்கி போட்டால் அது டெய்ல்ஸ் வந்து விடுது. உடனே சிக்ரு அவரை கொன்னுட்டு வெளியில் வராரு. அவர் வெளியில் வரும்போது ஒரு கார் வந்து அவர் மேலே மோதிட்டு போயிடுது. அவருக்கு பயங்கரமாக அடிபட்டுட்டு அவர் அப்படியே நொண்டி நொண்டி அந்த சைடில் போகிறாரு. இப்போ பெல்லுக்கு வந்து தெரிஞ்சிடுது மோஸையும் அவர் காப்பாற்ற முடியல, அவர் மனைவியும் காப்பாற்ற முடியலன்னு. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாரு, சரி நம்ம ரிட்டையர் ஆகிடலான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த கோர்ட் ஹவுஸ்லேருந்து போயிடுறாரு. அவர் மனசுக்குள்ளே அந்த தோல்வி வந்து அவர் ரொம்ப பாதிச்சிருக்கு. இப்போ அவர் 2 கனவுகளை பற்றி சொல்கிறாரு. ஒன்று வந்து அதான் 2 கனவுமே வந்து அவங்க அப்பா இறந்துட்டப்புறம் அவருக்கு அடிக்கடி வரக்கூடிய கனவு தான். முதல் இது வந்து அவங்க அப்பாவை வந்து அவர் வந்து டவுனில் பார்க்குறாரு, அவர்கிட்டருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிறாரு. இப்போ 2வது கனவு என்னென்னா, பெல் வந்து ஒரு குதிரையில் போயின்னு இருக்காரு. அது வந்து ஒரு 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாஸ் வழியாக போயின்ட்டுருக்கு. அங்கே அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து ஒரு ஹார்ன் அதை வந்து நல்லா நெருப்பு ஏந்தி அதை கையில் எடுத்துன்னு அவர் போயின்னு இருக்காரு. அவருக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பா அந்த பாஸ் வழியாக போய் இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த ஹார்னை வைப்பார். அந்த இடம் இருட்டாகவும் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். அங்கே அவர் வந்து அவங்க அப்பா அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். இந்த கனவுக்கு அப்புறம் அவர் இறந்துக்கிறாரு. நமக்கும் அது என்ன கனவுன்னு புரியுது. அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, கூடிய சீக்கிரத்துலேயே நம்மளும் இறந்து நம்ம அப்பாவோட போய் சேர்ந்துருவோம், நமக்காக நம்ம அப்பா அங்கே காத்துட்டுருக்காருன்னு எண்ணத்தோடு தான் பெல் வாழ்ந்துட்டுருக்காரு நமக்கு புரியுது. ரொம்ப அருமையான ஒரு கதை இது, ரொம்ப பிரபலமான ஒரு நாவல் கூட. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.